தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக மேலும் ஓர் அதிரடி தீர்ப்பு. வெளிநாட்டவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்த முக்கிய தீர்ப்பு. அமெரிக்காவில் குடியேறி இருக்கின்ற வெளிநாட்டவர்களினுடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் பிறந்தாலும் அவர்கள் அமெரிக்கர்கள் அல்ல, அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டியவர்களே என்பது இன்றிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய விருப்பம். அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் அது முக்கியமான ஒன்று. இதனால் இந்த பிள்ளைகளை நாடு கடத்துவதற்கான வேலைகளை அவர் படிப்படியாக செய்ய ஆரம்பித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்பிற்கு பெரும் தடையை விதித்திருக்கின்றது நேற்று. இனிமேல் அமெரிக்காவில் பிறக்கின்ற பிள்ளைகளை அமெரிக்கர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்க வேண்டும். அது அமெரிக்காவினுடைய அரசியல் அமைப்பின் முக்கியமான சட்டமாகும். அதை சாதாரணமாக வருகின்ற ஓர் அதிபர் ஒரு காலமும் மாற்ற முடியாது என்று அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அறுதியாகவும் உறுதியாகவும் தலையில் சுத்தியலால் அடித்தது போலவும் கூறியிருப்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக அடுத்தடுத்து விழுந்து கொண்டிருக்கின்ற தீர்ப்புகளில் இது மிக முக்கியமான தீர்ப்பாக இன்று காலை ஊடகங்களில் அமெரிக்காவினுடைய கடைகள் எல்லாம் அலங்கரித்தபடி இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய சட்டம் தான் என்ன? அமெரிக்காவினுடைய அடிப்படை சட்டத்தின்படி அமெரிக்காவில் அவர் எந்த நாட்டவராக இருந்தாலும், அமெரிக்காவில் குடியுரிமை அவருக்கு வழங்கப்படாமல் இருந்தாலும், அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தால், அவர் வேறொரு நாட்டவராக இருந்தாலும், அவருக்கு அந்த மண்ணில் ஒரு பிள்ளை பிறக்குமாக இருந்தால் சட்டப்படி அந்த பிள்ளை அமெரிக்கனாகவே கருதப்படும். இது ஆட்களே இல்லாமல் இருந்த அமெரிக்காவில் அமெரிக்க குடியுரிமையை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் ஒன்றாகும். இந்த சட்டம் இத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. ஓர் அமெரிக்க தம்பதியர் அமெரிக்காவிற்கு வெளியே ஒரு நாட்டில் வாழ்கின்றார்கள் என்றாலும், அவர்களுக்கு அந்த வெளிநாட்டில் ஒரு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளை அமெரிக்கராகவே கருதப்படுவாரா என்றால், அந்த பெற்றோரில் ஒருவர் அமெரிக்க குடியுரிமை உரியவராக இருந்தால் அந்த பிள்ளை அமெரிக்கனாகவே கருதப்பட்டு அந்த பிள்ளைக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். இது அமெரிக்க அடிப்படை சட்டமாக இருக்கின்றது. இந்த சட்டத்தில் எந்த விதமான உடைப்பு வேலைகளையும் செய்ய முடியாது என்று நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், அமெரிக்க அதிபர் நீதித்துறையை தன்னுடைய கைகளில் எடுத்து தான் விரும்பிய தன்னுடைய புகழ் பாடிகளை எல்லாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்திருக்கின்றார். அவர்கள் தனக்கு சார்பான தீர்ப்புகளையும் வழங்குவார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்க்கின்றார். ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் என்கின்ற சென்ற கடைசி உரையில் அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே பலத்த முரண்பாடும் அவர்களை இவர் திட்டிய சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன. ஆனாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமெரிக்க அதிபரினால் நியமிக்கப்பட்டாலும் இரண்டு விடயங்களில் அவர்கள் தெளிவாக இருப்பதாக தீர்ப்பின் பின்னர் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். முதலாவது, டொனால்ட் ட்ரம்பினுடைய இலக்குகள் வெற்றி பெற வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் தான் இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்தும் கூட, அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ததற்காக 144 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கட்ட வேண்டும் என்ற வழக்கு நேற்று முன்தினம் உறுதி செய்யப்பட்ட பின்னரும் கூட அமெரிக்க அதிபர் தார்மீக ரீதியாக அந்த பதவியில் இருக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பாமலே இருக்கின்றன நீதிமன்றங்கள். இது ஓர் அம்சம். ஆனால் இரண்டாவது விடயம், நீதிபதிகளை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய அடிப்படை சட்டங்கள் என்ன சொல்லுகின்றனவோ அதை டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக மாற்றிவிடக் கூடாது என்பதனால் அவருக்கு எதிரான தீர்ப்புகளை அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இப்படி வழங்கப்படுகின்ற தீர்ப்புகளில் முக்கியமான இன்னொரு தீர்ப்பு, அமெரிக்க அதிபர் தான் நினைத்தது போல தனக்கு பிடிக்காத நாடுகளினுடைய பொருட்களுக்கு தண்டனை வரி என்கின்ற ஒரு வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். வரி என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. தன்னுடைய அரசியல் சுய
புகழ் ஆகியவற்றிற்காக அமெரிக்க வரி கொள்கையில் மாற்றம் செய்ய முடியாது. அமெரிக்காவினுடைய அடிப்படை வரி சட்டமானது தண்டனை வரி என்று நினைத்தவாறு இன்னொருவருக்கு தண்டனை வழங்கக்கூடிய சட்டமாக இல்லை. பாடசாலையில் தான் நினைத்தவுடன் பிள்ளைகளை தண்டிக்கின்ற பழைய காலத்து சட்டாம்பி போன்ற ஒரு வேலையை டொனால்ட் ட்ரம்ப் செய்ய இயலாது என்று அந்த தீர்மானத்தை தடுத்து டொனால்ட் ட்ரம்பிற்கு கால்கட்டு போட்டதும் இதே நீதிமன்றம் தான். எனவேதான் அமெரிக்க அதிபருக்கு எதிரான நீதித்துறையினுடைய இந்த செயற்பாடானது உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை உணர்த்துவதாக இருக்கின்றது. முதலாவதாக, சட்டவாட்சி என்றால் சட்டம், நீதி, நிர்வாகம். சட்டம் இயற்றுவது பாராளுமன்றம். அத்தோடு அவர்களுடைய கடமை முடிகின்றதா என்றால் அதை அமுல்படுத்துகின்ற வேலைகளை செய்ய வேண்டும். நீதித்துறை அந்த சட்டம் ஒருவருக்கு சாதகமாகவும் இன்னொருவருக்கு பாதகமாகவும் இருக்கக்கூடாது என்பதை நிறுவுவதற்கான தளமாக இருக்கின்றது நீதித்துறை. எனவே அரசியல் நீதித்துறையில் தலையிடக்கூடாது. நீதித்துறை மட்டுமல்ல, இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நிர்வாகத்துறையில் இருக்கின்ற அரச பணியாளர்கள், நிர்வாகிகள். அதற்குள் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது. அதற்குள் தேவையற்ற நீதிபதிகள் மூக்கை நுழைக்க கூடாது. இந்த மூன்றும் தனித்தனியான துறைகளே அல்லாமல் இந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து சட்டவாட்சி என்றால் என்னவென்றே தெரியாத அரசியல் செய்யக்கூடாது என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு கூறியிருக்கின்ற சவுக்கடியும் சாட்டையடியாகவும் இருக்கின்றது. இதுபோல தனக்கு விருப்பமில்லாத அதிகாரி ஒருவரை பதவியில் இருந்து விலத்த வேண்டும், அவர் ஊழல் பேர்வழி என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த அறிவிப்பையும் நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. பணியாளர் ஒருவர் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சட்ட திட்டங்களின் அடிப்படையில் தான் செயற்பட முடியுமே அல்லாமல் சட்டம் ஒரு புறம் இருக்க அரசியல் தலைவர் கூறுவது போல சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்ய முடியாது என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரேரணையை நிராகரித்த பெண் உயர் அதிகாரி ஒருவரை ஊழல் பேர்வழி என்று பொய்யான ஜோடனைகளை உருவாக்கி தொடரப்பட்ட வழக்கையும் நீதிமன்றம் அடித்து நூர்த்திருக்கின்றது. அந்த பெண்மணி பதவியில் தொடர வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது. தீர்ப்பின் பின்னதாக கூறிய அவர் தன்னை வீழ்த்துவதற்காக ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் நீதிமன்றால் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டார். எனவே நீதித்துறைக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே நடைபெறுகின்ற இந்த மோதலான நிலையானது அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி தங்களுடைய அதிபரை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. இதேவேளை அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினம் எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த சுதந்திர தினத்தில் நடைபெற்றிருக்கின்ற ஊழல் என்ன? நம் ஆட்கள் செய்வது போல பற்றிச்சீட்டே இல்லாமல் கணக்கா அதை நீங்கள் கேட்க முடியாது என்று பணத்தை வாரி எடுப்பதும், அதற்கு கணக்கு கேட்டால் அந்த கணக்கே என்னவென்று தெரியாமல் இருப்பதும், நிதிக்கு என்ன ஆனது என்று புரியாமல் இருப்பதும் பலருடைய குணம். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் இதுபோலதான் சுதந்திர தினத்திற்கு ஒதுக்கப்பட்ட 150 மில்லியன் டாலர்களை தான் நினைத்தவாறு செலவழித்திருக்கின்றார்கள். இது குறித்த விமர்சனங்களும் அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்களும் குறித்த இன்று காலை வெடித்திருக்கின்ற புதிய பூகம்ப செய்திகள் அடுத்து இடம்பெறுகின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.